Hello friends, welcome back to my channel. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அருமையான prawn biryani பண்ண போறோம். So எல்லாருக்குமே கூனி இறால்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்ல பார்த்திருப்பீங்க. சின்ன சின்ன சைஸ் prawns இருந்திருக்கும். நிறைய பேர் அதை வாங்க மாட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா அது உரிக்கிறது கஷ்டம், க்ளீன் பண்றது கஷ்டம். ஸோ அதே மாதிரி டேஸ்ட் இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு டிப்பிக்கல் ப்ரான் பிரியாணிக்கு பெரிய சைஸ் ப்ரானை போடுறத விட இந்த கூனி இறால் வாங்கி அதில் பிரியாணி பண்ணிங்கன்னா ஒரு அருமையான ஃப்ளேவர் வரும் இந்த பிரியாணிக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி கேட்டிங்கனாலே சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ இல்லை குஸ்காவோ எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணி போட்டு அப்படி ப்ரான் பிரியாணி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி காட்டுற மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரானோட ஃப்ளேவர்ஸ் இறங்கி அந்த பிரியாணியோட மசாலா கூட சேர்ந்து ஒரு அருமையான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரில் வரும். ஸோ மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் அந்த கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நான் அப்லோட் பண்ணும்போது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, அந்த ப்ரான் இருக்கிறது தெரியாது, அவ்வளோ குட்டி குட்டியாக ஆயிரும் அந்த கூனி இறால். கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ மசாலா ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 50 ml கடல் எண்ணெய், ஒரு 50 ml நெய், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு 3 பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் நான் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு குக்கரில் முதல்ல கடல் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடல் பாசி, பிரியாணி லீஃபு இதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு மின்ட் லீஃப் எடுத்து போட்டுக்கணும். ஸோ நல்லா பொரிஞ்சு அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி அரோமா க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே. அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு கை அளவு, அதாவது 3 பல்லாரினா ஒரு 2.5 பல்லாரி போடலாம். அதுக்குள்ளே அரை பல்லாரி தயிர் வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2.5 பல்லாரியை போட்டுட்டு ஒரு தக்காளியும் நறுக்கி உள்ளே போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். ஸோ பேச்சுலர்ஸ்லாம் செய்கிறீங்கன்னா சும்மா அப்படியே ரேண்டமாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள், ஒன்றுமே செய்யாது, பிரியாணியில் சூப்பராக வந்துடும். ஸோ நீங்கள் ஃபேமிலி மேனாக இருக்கீங்க இல்லை லேடிஸாக இருக்கீங்கன்னா நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி பொறுமையாக பண்ணலாம். அந்த வெங்காயமும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஆனியன் கூட ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கூனி இறால் இருக்குல்ல, சின்ன சின்ன இறால், அதை நீங்கள் நல்லா ஒரு 1/2 கிலோ வாங்கி நல்லா உரித்து அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் உப்பு மொத்த பிரியாணிக்கு தேவை. ஸோ நான் இன்றைக்கி 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 2 கப்பு உப்பு 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு லைட்டாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகும். முதல்ல நல்லா பாருங்கள், ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகும். தொக்கு மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம்ல, அதை உள்ளே போட்டுட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போடலாம். போட்டுட்டு தயிரும் கொஞ்சம் ஊற்றி ஒரு 1/2 கப் தயிர் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி, ப்ரான் கிரேவி மாதிரி, தொக்குலேருந்து அப்படியே ஒரு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகும். நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஆயிலெலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணி மேலே அதுக்கப்புறம் நம்ம அரிசியை ஊற வச்சுக்கிறோம்ல அந்த அரிசியை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங் டச்சுக்காக நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம், முழு வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுட்டு கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த பிரியாணியில் ஆனியன் இருக்கிறது லைட்டாக அங்கங்கே தெரியும், இல்லைன்னா சுத்தமாக இருக்கிறது தெரியாது. கேஷ்யூ நட்டும் ஆப்ஷன் தான், அந்த வெங்காயம் போடுறதும் ஆப்ஷன் தான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த கிரேவி கூட. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் இப்போ நம்ம 2 கப் அரிசி எடுத்துருக்கோம் இன்றைக்கி பண்ணுறதுக்கு. ஸோ 4 கப் தண்ணியை தனியாக கொதிக்க வச்சு அதை அப்படியே இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி விசில் போட வேண்டியதான். எதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஸோ அந்த ஹீட்டு டவுன் ஆகாது. நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அந்த குக் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே ப்ராசஸ் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொதிக்கிற தண்ணி ஊற்றி அதில் உப்பும் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு, உப்பு கொஞ்சம் லைட்டாக கறிக்கணும், அப்போ தான் பிரியாணியில் கரெக்டாக டேஸ்ட் பிடிக்கும். ஸோ போட்டு மூடி ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் போட்டு அப்புறம் பிரியாணி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் திறந்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக அருமையாக வந்துடும். ஸோ இது என்ன ஃப்ரெண்ட்ஸ்,
ரெசிபி ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டவுட்ஸை வந்து வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அந்த மசாலா ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ அளவு, இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா வஞ்சர மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது ஒரு அருமையான சைட் டிஷ்ஷு. அதோட ரெசிபி நான் நிறைய என்னோட சேனலில் போட்டிருக்கேன். ஒரு செலக்டட் வஞ்சரம் ஃப்ரை ரெசிபி மட்டும் நான் மேலே கார்டில் வரும், அதை பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் பார்த்து அதே மாதிரி சைட் டிஷ் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். See you all in another video. Bye. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.